வானத்துக்கு ஒரு கலர் இருக்குது, மண்ணுக்கு ஒரு கலர் இருக்குது, மனசுக்கு ஒரு கலர் இருக்குது. இந்த மாதிரி கலர்ஸ்க்கும் நேச்சருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு முதல்ல நம்பணும். அது உண்மைதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீல் இருக்கார், அவருக்கு வந்து கருப்பு கலர் கோட் கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் வந்து அந்த சொல்கிறவனுடைய பேச்சை எப்படி கேட்குறது அப்படிங்கிற ஒரு மனநிலை. ஒரு டாக்டர், அவருக்கு ஒயிட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிஃபார்ம். அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எண்ணங்களுக்கும் வண்ணங்களுக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு தான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் பார்த்தீங்கன்னா லக்கி கலர்னு ஒன்று இருக்குது. இது வந்து லக்கே நம்பாதவன் கூட நம்புவான். லக்கெல்லாம் இல்லை சார், உழைப்பு சார். ஒவ்வொருத்தரும் உழைச்சா தான் சார் சம்பாதிக்க முடியும். ரைட்டு, ஏன் நீ மட்டும் கருப்பு கலர் சட்டை போட்டு எப்போயும் மீட்டிங்க்கு வர்ற? ஏன்னா அந்த மீட்டிங் நான் பேசுனது நல்லா போச்சு சார் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். ஸோ லக்கி கலர் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளானட்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குது, அதே நேரத்தில் நம்மளுடைய மனசுக்கும் சம்மந்தம் இருக்குது. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற இடங்கள் தான் கலர்னு பேர். லக்கி கலர் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்போ நிறைய பேர் பாருங்கள், பெரிய பெரிய வெற்றியாளர்கள் தங்களோட லோகோவை மாற்றிக்கிறது இல்லை. இப்போ நம்ம ஆஃபீஸில் சில பேர் வேலைக்கு போகும்போது என்கிட்ட சகஜமாக கேட்பாங்க, சார் நீங்கள் லாஸ்ட் டைம் நீங்கள் சொல்லும்போது க்ரீன் கலரில் ஒரு லோகோவில் உள்ள கம்பெனி வேலைக்கு வரும், நீங்கள் அந்த கம்பெனி எடுத்துக்கன்னு சொன்னீங்க, இவர் என்ன இப்படி சொல்கிறாருன்னு போனோம், ஆனால் அதே மாதிரி கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த எண்ணங்கள், வண்ணங்கள், இயற்கை, இந்த மூணுக்கு ஒரு காம்பினேஷன் இருக்குது.